ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்குறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு எல்கேஜி ரெசிபி ஃபுட் ரெசிபி வந்து ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு வீடியோல வந்துட்டு நான் எப்படி ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஃபியூச்சர்ல வந்து நான் ரெசிபி அவங்களுக்கு ரெசிபியா தான் வேணும், நீங்க வீடியோ எடுத்து எப்படி சமைக்கிறதெல்லாம் காமிங்க அப்படின்னாலும் நான் ஃபியூச்சர்ல ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து என்னென்ன ஐடியாஸ், என்னென்ன சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், எல்கேஜி குழந்தைங்களுக்கு முக்கியமா கொடுக்கலாங்கிறத நான் ஷேர் பண்ண போறேன். இப்ப வாங்க பார்க்கலாம். சொல்ற எல்லாமே வந்துட்டு நம்ம சாப்பாடு, நமக்கு சாதம், குழம்பு, ரசம், சாதம் வச்சிருப்போம், அந்த சாதத்தை வச்சே பண்ணக்கூடிய ஃபுட்டு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு வடை சட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு அரை வெங்காயத்தை வந்துட்டு, பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ்ல இருக்க அரை வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியா, ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கலாம். சில பசங்களுக்கு வெங்காயம் பிடிக்காது, அப்போ வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்டுருவாங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சைஸ்ல வந்து இந்த மாதிரி சைஸ்ல ஒரு அரை முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் வதக்கும் போதே கொஞ்சம் லைட்டா தண்ணி வரும். லைட்டா கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு அப்புறம் உப்பு எதுவும் சேர்க்காதீங்க. இப்ப வந்து முட்டை உடைச்சு ஊத்தலாம், ஒரு முட்டை வந்து உடைச்சு ஊத்தலாம். இப்ப அதுலயே நீங்க முட்டை வேணாம்னா அதுலயே சாப்பாடு கொட்டி கலந்து கொடுக்கலாம். இப்ப வந்து முட்டை வேணும்னாலும் ஒரு முட்டை உடைச்சு ஊத்திட்டு அப்புறமேட்டுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வரமிளகாய் நீங்க குழம்பு மிளகாய் தூள் வச்சிருப்பீங்கல்ல, அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் காரம் கம்மியா சேருங்க. அதுக்குன்னு சேர்க்காமே இருக்காதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சப்புன்னு இருந்தாலும் பிடிக்காது, ரொம்ப காரமா சாப்பிட்டாலுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால அளவா கொஞ்சம் காரம் வந்து சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நீங்க வடிச்சு வச்சிருக்க சாதம், உங்களுக்கு பண்ண சாதத்தையே எடுத்து கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ்ல எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் சாப்பாடை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே நல்லா கலந்து டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுக்கலாம். இது முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இது ஒண்ணு. ஃப்ரைட் ரைஸ் அதான் முட்டைக்கோஸ் முட்டை மட்டும் போட்டு. இன்னொன்னு வந்து என்ன கொடுக்கலாம்னா கேரட் சாதம் கொடுக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கேரட் சாதம் பண்ண போறோம். இப்ப எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு வந்துட்டு அரை வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் வந்துட்டு இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்க கேரட் வந்து நல்லா திருவி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. நம்ம திருவிட்டோம் அப்படின்னா சாதத்தோட மிக்ஸ் ஆயிரும், டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா போட்டுட்டு இப்ப வந்து சாதத்தை வந்து டிஃபன் பாக்ஸ்ல தேவையான அளவுக்கு சாதத்தை வந்து நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதம், நமக்கு வச்சிருக்க சாதத்தையே போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு நீங்க பேக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நீங்க அதே மாதிரி மிளகாய் வந்து நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணும்போது பொறுக்கிருங்க. அப்புறம் அது கடிபட்டுருச்சுன்னா அவங்களுக்கு காக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்துருவாங்க. அதனால அந்த மிளகாயை பொறுக்கிருங்க. அப்புறம் இன்னொரு சாதம் வந்து உருளைக்கிழங்கு சாதம் பண்ணலாம். அது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். உருளைக்கிழங்குனாவே எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த சாதம் பண்ணலாம். அதுக்கு எப்படி பண்றோம் அப்படின்னா, எண்ணெய் ஊத்திட்டு ஒரே ஒரு பல் பூண்டு இருக்குல்ல, அது ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து இது வந்து வெங்காயம் சேர்க்கறனா சேர்க்கலாம், சேர்க்காம இருக்கலாம். வெங்காயம் வேணும்னா ஒரு அரை வெங்காயம் அதே மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்கலாம். நம்ம இதே முட்டைக்கோஸ் அதுக்கு மிளகாய் தூள் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு மிளகு தூள் சேர்க்கலாம். இப்ப நீங்க அதுக்கு வந்து மிளகு தூள் சேர்த்திருந்தீங்கன்னா இதுக்கு மிளகாய் தூள் சேருங்க. இதுக்கு நீங்க மிளகு தூள் சேர்க்க போறீங்க அப்படின்னா அதுக்கு மிளகாய் தூள் மாத்தி மாத்தி சேருங்க. ஏன்னா ஒரே டேஸ்டே கொடுத்தனா குழந்தைங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஒரு நாள் வந்துட்டு நீங்க முட்டைக்கோஸ் சாதத்துக்கு வந்துட்டு மிளகாய் தூள் சேர்க்கறீங்கன்னா, ஒரு 2வது நாள் 3வது நாள் உருளைக்கிழங்கு சாதம் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து மிளகு தூள் சேருங்க. மிளகு தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு குழந்தை ஒரு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்றோம் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ்ல இருக்க ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியா இந்த மாதிரி இங்க பாருங்க இந்த சைஸ்ல குட்டி குட்டியா நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துற இடத்துல இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நல்லா வறுத்துட்டு, தண்ணி வந்து இதுக்கு ஊத்தவே தேவையில்ல. அப்படி வேணும்னா லைட்டா மட்டும் தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு நல்லா சூப்பரா வெந்துரும். வாசனையும் நம்ம பூண்டு போட்டிருக்கனால வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா வதக்கிட்டு இப்ப சாதம் வந்து நம்ம ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்கோம். அந்த சாதத்தை வந்து எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வடசட்டியில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வடசட்டில போட்டு நல்லா கலந்துட்டு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் சாதம் கொடுக்கலாம். தயிர் சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும். அதே மாதிரி இப்ப அடிக்கிற வேலுக்கு ரொம்ப நல்லதும் கூட. தயிர் சாதத்தை வந்துட்டு நம்ம அதை இதையும் போட்டு செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. நம்ம தயிர் ஊத்திக்கலாம். ஒரு
ஒரு லஞ்ச் ஒரு பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்றேன் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்க சாதம் வந்து ரொம்ப குழைவா பண்ணணும்னா அவசியமே இல்லை. ரொம்ப குழைவா பண்ணீங்க அப்படின்னா அங்க நம்ம பேக் பண்ணி கொடுக்கறப்ப நல்லா இருக்கும், மதியானம் போய் எடுத்து சாப்பிடறப்ப நல்லா கட்டியாயிரும். அதனால நீங்க நார்மலா சாப்பாடு வைப்பீங்கல்ல அதையே நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கூட இதை பண்ணலாம். தாளிக்கிற கரண்டி வச்சிருப்போம்ல அதுல வந்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் இருக்குல்ல அதை வந்துட்டு 2 பிச்சுட்டு போட்டுட்டு நல்லா வெடிச்சதும் வந்து தயிர் சாதத்துல வந்து கலந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து கொடுத்துடலாம். உப்பும் சேர்த்துப்போம், நம்ம தயிர் சாதத்துல உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பேக் பண்ணும் போது வந்துட்டு அதே மாதிரி வரமிளகாய் நம்ம 1 உடைச்சு போட்டிருப்போம்ல அதையும் வந்துட்டு எடுத்துருங்க. தாளிக்கிறப்ப போட்டுட்டு சாப்பாடோட கலந்துட்டு அந்த தயிர் சாதத்துல இருக்கக்கூடிய அந்த வரமிளகாயும் எடுத்துருங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் எடுத்துருங்க. உங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க கொடுங்க. ஆனா சாப்பிட கண்டிப்பா வீட்டுல வந்துட்டு நீங்க இந்த கருவேப்பிலாம் சாப்பிடணும், ரொம்ப நல்லது அந்த மாதிரி சொல்லி கொடுங்க. இதே நம்ம ஸ்கூல்ல அனுப்பிவிட்டோம்னா அந்த கருவேப்பிலைய அதுக்காகவே சாப்பிடாம வருவாங்க. அந்த மாதிரி நான் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபுட்ல எல்லா ஃபுட்லயும் நீங்க வந்துட்டு கருவேப்பிலை போடுங்க. போட்டுட்டு ஆனா வந்து நம்ம பேக் பண்றப்போ எடுத்துடலாம். அட்லீஸ்ட் அந்த சாறு அதோட சத்துனாச்சு கொஞ்சம் நாச்சு கிடைச்சுக்கும் நம்ம ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா வீட்டுல நம்ம சாப்பிட்றப்போ நம்ம மறைச்சு வச்சு ஒளிச்சு வச்சு கூட ஊட்டலாம். அதே மாதிரி சாப்பிடுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஸ்கூல்லனா அவங்க சாப்பிடாம அதற்காகவே சாப்பிடாம கூட வருவாங்க. அதனால வந்துட்டு நம்ம எடுத்துட்டு பேக் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ வந்து ஸ்கூல் அனுப்பும் போது இந்த ஃபுட்டு சாப்பிடல அந்த ஃபுட்டு சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஏன்னா எங்க அக்கா பசங்களாம் நான் பாத்திருக்கேன். எங்க அக்காவோட பொண்ணு வந்து அவ சாப்பிடவே மாட்டா, காரம் சாப்பிட மாட்டா, ரொம்ப இருப்பாங்க. ஆனா இப்ப என் பையனுக்கு அதனால 1.25 வயசுல நான் சாப்பிட்ற சாப்பாடுமே 1 ரூபா 2 ரூபா ஊட்டி விடுறேன். அவனுக்கும் காரமா இருக்கிறதுனால சாப்பிட மாட்டான். பட் இப்ப நம்ம காரமா குடுக்கறப்போ 1 ரூபா 2 ரூபா நம்ம சாப்பாடை குடுக்கறப்போ 1 ரூபா 2 ரூபாச்சும் வாங்கிப்பாங்க. இதே நம்ம அவங்களுக்கு தேவையான ஃபுட்டே கொடுத்தோம்னா அவங்க வயிறு ரொம்ப சாப்பிடுவாங்க. அதையே கொடுத்துட்டே இதனால நம்ம எப்போதுமே அவங்களுக்கு அதே மாதிரியே கொடுக்க முடியாது, ஹெல்த்தியாவும் இருக்காது. அதனால நம்ம சாப்பிட்றப்ப 1 ரூபா 2 ரூபா நம்ம பக்கத்துல உட்கார வச்சு நம்ம சாப்பாடும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மள அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த சாப்பாடு வயிறு ரொம்பறதுக்கு வந்து நம்ம அந்த சாப்பாடும் கொடுத்து பழகிக்கிட்டு இருக்கலாம். நான் இப்ப அந்த மாதிரிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல இவன் எப்படி என்ன பண்ண போறான்னு தெரியல, பாப்போம். இந்த மாதிரி நீங்க ஃபுட் ரெசிபி வந்து வீடியோ ட்ரை பண்ணி சமைச்சு ட்ரை பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. கேரட் சாதம், முட்டைக்கோஸ் முட்டை போட்டு சாதம் கொடுக்கலாம், உருளைக்கிழங்கு சாதம் கொடுக்கலாம், லெமன் சாதம் கொடுக்கலாம். லெமன் சாதம் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் நான் இந்த லிங்க்ல வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா அதையும் நீங்க போய் பாருங்க. அப்புறம் தயிர் சாதம் கொடுக்கலாம். 5 ரெசிபி வந்து இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பார்த்துச்சு இந்த இது ஓகே, இதை வச்சு நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னா நீங்க சொல்லுங்க சிஸ்டர். இல்லைன்னா ரெசிபியாவும் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். பாய்.